காவிரி விவகாரம் குறித்து தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைத்து தமிழ்நாட்டிற்கான நீரை பெற்றுத்தர வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. காவிரியில் தமிழகத்தின் உரிமையை பெற்றுத் தருவதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கும் போராட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் ஆதரவையும் தெரிவித்துள்ளன. காவிரி வழக்கில் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து செயல்படுவதற்காக தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டியக்கம் சார்பாக சென்னை எழும்பூரில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் காவிரி விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. மேலும் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற போராட்டமும் பேரணியும் நடத்த தீர்மானிக்கப்பட்டது. ஆளுநர் மாளிகையை நோக்கி ஒரு 10 லட்சம் பேர் கலந்து கொள்ளுகிற தமிழகத்தினுடைய உயர் தலைவர்கள், கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுகிற வகையில் ஆளுநர் மாளிகையை நோக்கி 10 லட்சம் பேர் கலந்து கொள்ளும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கண்டன பேரணியை நடத்த இருக்கிறோம். காவிரியில் தமிழகத்தின் உரிமையை பெறுவதற்காக அறிவிக்கப்பட்டுள்ள போராட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. காவிரி பிரச்சினை குறித்து விவாதிக்க தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இது பொலிட்டிக்கல் சொல்யூஷன் இஸ் தி ஃபைனல் ஒன். பிரதமரும் ஜனாதிபதி அவர்களும் தலையிட்டு தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை காவேரி நீரை தர வேண்டும். தமிழக விவசாயிகளின் கூட்டியக்கம் நடத்திய இந்த சர்வ கட்சி கூட்டத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தின் உரிமையை பெற்றுத் தருவதில் எந்த வகையிலும் பின்வாங்காது என்பது மட்டுமல்ல, தமிழகத்தின் உரிமையை பெற்றுத் தருவதில் உறுதியாக இருக்கிறது என்பதை தெரியப்படுத்துவதற்காக நான் இந்த சர்வ கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டேன். இந்த தீர்மானம் சம்பந்தமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவருடைய அனுமதியை பெற்று எங்கள் கட்சியினுடைய இசைவை தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறோம். அவர்கள் இந்த தீர்மானத்தின் நகலை எடுத்துக்கொண்டு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்கின்ற போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரையும் சந்திக்க இருக்கிறார்கள். அதற்கு பிறகு தேதி, நாங்கள் பங்கு பெறுகின்ற விவரங்கள் குறித்து முடிவு செய்வோம். திடீரென மத்திய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருப்பது கர்நாடக மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் அழுத்தம்தான் காரணம் என்பதை உணர்கிறோம். ஆகவே குடியரசுத் தலைவர் அவர்கள் இதில் உடனடியாக தலையிட வேண்டும், மத்திய அரசின் நிலைப்பாட்டை திரும்பப் பெற வலியுறுத்த வேண்டும் என்பதுதான் நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கை. இந்நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரி படுகையை ஆய்வு செய்வதற்கான உயர்மட்ட தொழில்நுட்ப குழு கூட்டம் பெங்களூருவில் நாளை கூடுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.